நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா டீ கடையில் செய்கிற இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு போண்டா செய்கிறதுக்காக 1 கப் சர்க்கரை எடுத்துருக்குறோம். இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ மாவு கலக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம். அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் தோசை மாவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரை, ஏலக்காய் பவுட்ரு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கரண்டி அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மிதமான சூட்டில் நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நமக்கு போண்டா வெந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த டைமில் எல்லாத்தையும் எடுத்துடலாம்.